மீனா வந்து வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்த்தா யாரோ கால் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணுறாங்க. அம்மா நீங்கள் மீனா தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்குறாங்க. ஆமாம் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் கல்யாண மண்டபத்துலேருந்து பேசுகிறோம். நீங்கள் உங்கள் சாம்பிள் எல்லாம் கொடுத்துட்டு டெக்கரேஷன் பண்ணுறக்கு ஆர்டர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா, அது விஷயமா தான் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் சார் நான் கொடுத்துருந்தேன். இப்போ ஏதாவது ஆர்டர் வந்திருக்கா சார், எனக்கு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம்மா சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம், நீங்கள் வர முடியுமா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நான் வரேன் சார், எனக்கு எந்த வேலையும் இல்லை சார், அடுத்து 15 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த மேனேஜர் வந்துட்டு உங்க சாம்பிள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதே மாதிரி டெக்கரேஷன் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க நல்லபடியா பண்ணுங்க, இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. இதை விட எனக்கு பெரிய விஷயம் என்ன சார் இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படும் போது எங்க வீட்டுக்காரர் தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ணாரு. இது சின்ன ஆர்டர் தான்மா, நீங்க நல்லா பண்ணுங்க, மேல மேல வளர்றதுக்கு நாங்கள் மற்ற ஆர்டர் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டேன்னா மீனா இருந்துட்டு இது சின்னது இல்லை சார், இதுவே எனக்கு பெரிய விஷயம் தான், நான் கொடுத்த சாம்பிளை பார்த்துட்டு நான் நல்லா பண்ணி தருவேன்னு என்னை மதிச்சு என்னை நம்பி நீங்க இது கொடுக்குறீங்களே, அதுக்கு நான் நல்லாவே பண்ணி கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சரிம்மா நீங்கள் இதை நல்லபடியாக முடிங்க, அடுத்தடுத்து நல்லா வர ஆர்டரில் வந்து உங்களுக்கே முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்கம்மா, 14,000 ரூபா தந்திருக்காங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மிச்ச காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபா வந்து அவர் கொடுக்குறாரு கையெழுத்து வாங்கிட்டு. சரி ஆர்டர் விஷயம் டிசைன்ஸோட இதெல்லாம் வந்து அவங்க எப்படி கேட்குறாங்கிறத அவங்க வருவாங்க, அப்படி நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சரி மீனா வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு போகிற வழியில் ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே அண்ணாமலை தான் வராரு. இதுக்கால பார்த்த உடனே என்னம்மா வேலையெல்லாம் முடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனிமே தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக விஜயாவும் ரூம்குள்ளேருந்து வராங்க. என்னம்மா சொல்கிற, இன்னும் பூ இதெல்லாம் நீ கொடுக்க போகலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாரு. இல்லைம்மா எனக்கு வந்து நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன்ல இப்போ, அதுக்கு வந்து எனக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்குமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம், நீ உன்னோட வேலையிலேயே வந்து மேலே மேலே வளர்றதுக்கு வந்து இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தாம்மா, நீ நல்லா எடுத்து பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்தாங்கம்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீட் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. உடனே விஜய் வந்து அதை தடுத்துட்டு அவருக்கே சுகர் இருக்குது, அவருக்கு ஸ்வீட்டை கொடுத்து அவருக்கு உடம்புக்கு சரியில்லாமல் பண்ணுற பார்க்குறியாடி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இது நல்ல விஷயம் சொல்லியிருக்கா, நீ எதை பாரு குறை சொல்லிட்டே தான் இருப்பியா, ஒரு நாள் இவ்வளோண்டு ஸ்வீட் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆயிராது, போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சின்னதாக ஒரு ஸ்வீட்டை எடுத்துட்டு வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்தாங்கத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க விஜயா. இதெல்லாம் ஒரு வேலை, இத்தனை நாள் வந்து ரோடோட போய் பூ கொடுத்துட்டு இருந்தா இப்போ வந்து போய் தோரணம் கட்டி தொங்க கூட போகிறாளாமா, இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு பெருசாக வந்துட்டா சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு அண்ணாமலை இருந்துட்டு உனக்கெல்லாம் வாயில நல்ல வார்த்தையே வராதா, ஒழுங்கா பேசவே மாட்டியா, மீனா வந்து செஞ்சுட்டு இருக்க வேலையிலே வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னாடி போறா, அதை வாழ்த்தி ஒரு நல்ல வார்த்தை சொல்றதுக்கு துப்பு இல்லைனாலும் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்கறாரு. இப்போ நான் என்ன பெருசா சொல்லிட்டேன், நீங்க என்னமோ ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இப்போ மனோஜே எடுத்துக்கோங்க, நம்ம பெரிய டீலர்ஷிப் எடுத்து ஷோரூம் வச்சிருக்கான். ரோகிணி பாருங்க பார்லர் வச்சு நீட்டா அழகா நடத்திக்கிட்டு இருக்கா. இவ என்ன பண்ண போறா, ரோடோட பூ வித்துட்டு இருந்தா, இப்போ போய் கல்யாணம் ஏறி தோரணம் கூட போறா. இதெல்லாம் ஒரு வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறாங்க. அதை கேட்டோன்னா மூஞ்சியே வாடி போயிருது மீனாக்கு. நீ விடுமா மீனா, இவ பேசுறதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா முத்துவும் ரூம்ல இருந்து குளிச்சுட்டு ரெடியாகி வெளியே வராரு. மீனா வந்து முத்துவை பார்த்தா ஓடி போய் எங்க இந்தாங்க எடுத்துக்கோங்க ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மீனா விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க எனக்கு வந்து அந்த கல்யாண ஆர்டர் கிடைச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மீனா சொல்ற, நிஜமா சொல்ற, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. ஸ்வீட்டும் எடுத்து சாப்பிட்றாரு. அந்த நேரத்தில் வந்து மனோஜ் ரோகிணியும் வராங்க. மனோஜுக்கு ரோகிணிக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ரோகிணி வந்து எடுத்துக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நடந்தது சொல்றாங்க. வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. உடனே மனோஜ் கிட்ட எடுத்துக்க சொல்லி சொல்றாங்க. ஐயா இதெல்லாம் எந்த கடையில் வாங்க ஸ்வீட்டோ, நான் அதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பண்றாரு. ரோகிணி நான் நல்ல கடையில தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. மனோஜ் ரொம்ப பண்ணாத, எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து இடிக்கிறாங்க. இது மீனா நீ வந்து சாதிச்சிட்ட மீனா, இதை வந்து நம்ம நல்லா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், ஆமா மீனா நீ வீட்டில் எல்லாத்துக்குமே இன்னைக்கு பிரியாணி பண்ணிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. ஆமா மீனா சாதாரணமா ஆரம்பிக்கிற மாதிரி இதை பத்தி நீ சொன்ன, ஆனா நான் வந்து உன் மேல நம்பிக்கை வச்சேன், நீ கண்டிப்பா நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை நீ செஞ்சு சாதிச்சு காட்டிட்டே இப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல ஷெட்ல இருக்கிறவங்களுக்கு அத்தை வீட்டுக்கு எல்லாத்துக்குமே பிரியாணி கொடுக்கணும், நான் காசு கொடுக்குறேன், இந்த போய் நீ போய் நல்ல கறியெல்லாம் எடுத்துட்டு வந்து சூப்பரா பிரியாணி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஓடி போய் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்துட்டு வந்து நீட்டுறாங்க. 10,000 ரூபாயை கட்டோட நீட்டுறாங்க. அதை பார்த்த உடனே என்ன மீனா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. வாயை பொழந்துட்டு பாக்குறாங்க விஜயா. விஜயா மூஞ்சி அப்படியே பாத்துக்கிறாங்க. ரோகிணிக்கு அப்படியே ஷாக் ஆகுது, அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துட்டு எங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மீனா அட்வான்ஸே கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியாப்பா, மீனா ஆர்டர் பிடிச்சதும் இல்லாம முதல் நாளே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா வந்து முத்து சொல்றாரு. அதை பார்த்த உடனே அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ நல்லா மேல மேல வளரணும் மீனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை பொறுத்துக்க முடியாத விஜய் இருந்துட்டு ஆமா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறாங்க. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மீனா, நீ வந்து நல்லா முன்னேற போற, சின்ன சின்ன ஆர்டரா எடுத்து பெரிய பெரிய கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் எடுத்து கோயம்பேடுல இருந்து பூ வெளியே வரணும்னாவே மீனாவை தாண்டி வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆர்டரை நீ எடுக்க போற, பெரிய தொழிலதிபரா வளர போற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதை கேட்டோன்னா மனோஜ் இருந்துட்டு டேய் ரொம்ப பேசாதரா, தொழிலதிபரெல்லாம் ஆகணும்னு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னடா லெவல், பெரிய லெவல் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. அதுக்கெல்லாம் படிப்பு திறமை அறிவெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டேய் கூறுகட்ட ஓடுகாலி, தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து படிப்பு தேவையில்லடா, நல்ல உழைப்பும் நல்ல அர்ப்பணிப்பும் இருந்தா போதும்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து
அப்படியே திருப்பிக்கிறாங்க. மீனா நீ எதை பற்றி கவலைப்படாத, நீ வந்து முன்னேற ஆரம்பிச்சிட்ட, இனி நீ ஓஹோன்னு வளர போற, நீ யார் என்ன சொல்கிறாங்கன்னு பற்றி அதையெல்லாம் கவலைப்படாத, நீ போய் கறி எடுத்துட்டு வந்து நல்லா பிரியாணி சம மீனா, நம்ம கொண்டாடுவோம் இதையா அப்படின்னு சொல்லி முத்து சந்தோஷமா சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கறி எடுக்கிறதுக்காக வெளியே போகிறாங்க. அப்போ வந்து அவங்க பூக்கட்டுற ஃப்ரெண்டில் ஒரு அக்கா இருக்காங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி அக்கா நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அக்கா இந்த மாதிரி பிரியாணி பண்ணணும்க்கா, நீங்கள் சூப்பராக பிரியாணி பண்ணுவீங்களா, வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா என் மாமியார் உடம்பு சரியில்லை, சாயந்தரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்ததெல்லாம் மீனா சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் மீனா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரியாணி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அதே மாதிரி நீ பண்ணு, ஆனால் அதுக்கு கறி தான் ரொம்ப முக்கியம், நல்ல கறி போட்டால் தான் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும், நான் ஒரு நல்ல கறி கடைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ தொடர்ச்சியாக இனிமேல் அங்கேயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வண்டியில் கூட்டிகிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க இடத்துல போய் கறிக்கடையில் நிறுத்துறாங்க. வா மீனா நான் ரெகுலராக இங்கே தான் கறி வாங்குவேன், இங்கே வந்து நல்ல இளம் ஆட்டுக்கறியாக நல்லா சூப்பராக கொடுப்பாங்க, எப்போவுமே நீ வந்தனே இனிமேல் இங்கேயே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக மீனாவோட ஃபோன் அடிக்குது. அக்கா நீங்கள் போங்க, முன்னால் நான் ஃபோன் பேசிட்டு வரேன், அம்மா தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சரிம்மா நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன், என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அம்மா இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் இதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் சந்தோஷமாக பேசுகிறாங்க. மீனா வந்துட்டு நான் வந்து அதனால் அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாருமா, அதனால் பிரியாணி செய்ய சொல்லியிருக்காரு, நாங்கள் பிரியாணியெல்லாம் எடுத்துட்டு அங்கே வரோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வராங்க. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து கறிக்கடைக்காரங்க கிட்ட போய் அந்த அக்கா வந்து பேசுகிறாங்க. கறிக்கடைக்கு வரக்கே மறந்துட்டு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு இன்னைக்கு 3.5 கிலோ கறி வேணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க. எது 3.5 கிலோ கறியா, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கறிக்கடைக்காரர் கேட்குறாரு. எனக்கு இல்லை என் ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்கும்போது பாருங்க அங்கே நிற்கிறாள் அவள் தான் என் ஃப்ரெண்டு மீனா அவள் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கறிக்கடைக்காரர் அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தோன்னா தான் வந்து அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அந்த கறிக்கடைக்காரர் வந்து யாரு அப்படின்னா அவர் வேற யாரும் கிடையாது, மலேசியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து யாரை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவர் தான் வந்து அந்த கறிக்கடை வச்சிருக்காரு. மீனாவை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. ஐயோ இது முத்துவோட பொண்டாட்டி இல்லை, பார்த்தா நம்ம கொத்துக்கறி ஆயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அவன் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீனா வந்து அங்கிருந்து அப்படியே வராங்க. பக்கத்துல வரும்போது கரெக்டா ஒரு துண்டு எடுத்து மூஞ்சி நல்லா கவர் பண்ணி முடிக்கிறாரு. என்னென்ன மூஞ்சி முடிக்கிட்டீங்க ஜலதோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேட்கறாங்க. ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு கறி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணா இங்க பாருங்க இவ தான் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு மீனா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி வணக்கம் காமிக்கிற மாதிரி கையாசிக்கிறாரு. அக்கா என்னக்கா இவர் ரொம்ப பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும். அவர் பேசாம இருக்கிறதா நல்லது, பேச ஆரம்பிச்சு அந்த ஆள் வளவளன்னு பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீனா பொண்ணு மட்டும் நம்மளை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சுன்னா அந்த முத்துக்கிட்ட போய் சொல்லிருமே, அந்த முத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவனை நம்மளை தோலை உரிச்சு தொங்கிட்டுருவானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு கறியா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கைப்பட்டுக்கு அப்படியே நடுங்கிட்டு இருக்குது. அவர் கறியா இருக்கிறத பார்த்த உடனே அந்த அக்கா இருந்துட்டு என்னென்ன நாங்க பிரியாணிக்கு கறி கேட்டால் நீங்க கொத்துக்கறி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவர் உடனே நான் எங்க கொத்துக்கறி போடுறேன், என் கையை தன்னை போல அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு. அண்ணா நல்லா இளம் ஆட்டுக்கறியா போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் நல்லாதாம்மா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா அப்படி பாக்குறத பார்த்தோன்னா அவர் அப்படியே திருதுருன்னு முடிச்சுக்கிட்டு எங்க இந்த புள்ள கண்டுபிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் இருக்கிற துணி வந்து நல்லா கவர் பண்ண ட்ரை பண்றாரு. ரோகிணி கூட்டிட்டு வந்த டுபா குருமாமா இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.